நண்பர்களே, இப்போ ஒரு மெசேஜ் வருது, நல்லா பாருங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வைக்கணும். சிம்பிளா படிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இப்போ நான் கேபினை டவுன் பண்ணியிருந்தேன். மறுபடியும் கேபினை இறக்கும் போது 2 லாக் இருக்கு தெரியுமா, அந்த லாக்கில் சரியா உட்காரல. அதில் சில டைமில் லாக்கில் உட்கார்ந்துருந்தாலும் எலக்ட்ரானிக் அடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் கேபினை லைட்டாக ஒரு 2 இன்ச்சு மேலே தூக்கிட்டு திருப்பி இறக்கி பார்க்கணும். புரியுதா? அந்த மெசேஜை காட்டுறேன் பாருங்க. கேபின் டில்ட் அன்லாக்கட். கேபின் தலைகளாக கவுந்த மாதிரி இருக்கா, கேபின் வருதா டில்ட் அன்லாக்கட்னா இது அன்லாக் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் பயந்துடக்கூடாது, ஒவ்வொரு படத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்போ கேபின் டவுன் பண்ண மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்குது பற்றியெல்லாம் பொசிஷனில். இப்போ நான் அந்த கேபினை இறக்கி ஒரு சின்ன வேலை பண்ணேன். மறுபடியும் நான் டவுன் பண்ணும்போது அது அங்கே லாக் ஆயிடுச்சா, நான் இங்கே கம்ப்யூட்டரில் லாக் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் தூக்கிட்டு ஒரு கீழே இறக்கணும். புரியுதா? நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் கேபின் நல்லா உட்கார்ந்துருக்கு. இதான் பற்றியெல்லாம் இந்த மாதிரி லாக்கு, இந்த ஒயிட் கலரில் மேலே இருக்க அது மேலே உள்ள கேபின் உள்ளது. இது இங்கே உட்கார்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே லாக்கு உட்காரவே இல்லை. இங்கே பாருங்க, தெரிதா? மேலே தூக்கிட்டு இருக்கு பாருங்க, உள்ள உட்காரல. அதனால தான் இது இந்த விளையாட்டு காட்டியிருக்கு. இப்போ இந்த சாக்கப் சார் புதுசாக மாத்தினது ரெண்டுமே அவன் டவுன் பண்ணியிருக்கான், ஆனால் உட்காரல. இது உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேபினை மறுபடியும் டவுன் பண்ணிட்டு லைட்டாக டவுன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேபினை தூக்கியாச்சு லைட்டா. இப்போ உட்கார்ந்தவொடனே செட் ஆயிட்டான்னு பார்க்கணும். இப்போ டவுன் பண்ணலாம். இப்போ மத்தியலா எவ்வளோ சீட்டிங் ஆயிடுச்சு கரெக்டா. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை, ரொம்ப கவனமாக இருக்கணும். உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் போய் வெஹிக்கிள் மெசேஜை பார்த்தா தெரியும் இருக்கான்னு. இபிஎஸ், ஏர் சிஸ்டம், ஏபிஎஸ் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்சார் நீக்காமல் இருக்கு. பார்த்தீங்களா? அந்த கேபின் அன்டில் போயிடுச்சு பாருங்க, தெரியுதா? இப்போ வருதா சவுண்டு? இங்கே பாருங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சின்னதாக படிச்சுக்கணும்.